ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்சர் லக்ஸன். வாங்க, இன்றைக்கி சண்டேனாலே நம்ம நான்வெஜ் இல்லாமல் போகாது. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சும்மா சிம்பிளாக கருவாடை வச்சு ஒரு தொக்கு தாங்க செஞ்சேன். சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்ததுங்க. வாங்க, அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதையும் பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, 3 காய்ஞ்ச மிளகாவும் சும்மா நிறைய துண்டாக நறுக்கி போட்டுக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா மசியிருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா மசிச்சு விடுங்க. கருவாட்டிலையும் உப்பு இருக்குங்க, அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. அப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுங்க. சாம்பார் தூளோ அரைச்சி மசாலா தூளோ எதுவும் போட்டுறாதீங்க. தனி மிளகாத்தூள் போடுங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே வந்து நல்லா மசிச்சு விடுங்க. எல்லாமே நல்லா வணங்கினதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த மாதிரி சுடு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. பழைய சாப்பாட்டுக்கு அதுக்கு மேலே சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக தாங்க செஞ்சுருந்தேன், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. என் பையனுக்கு பிடிக்காதுங்க. அதனால் சும்மா ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து அவனே போட்டு இன்னும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைன்னு சொல்லி என்னத்தையோ போட்டு செஞ்சாங்க. ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் அவன் சாப்பிட்டான். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சுங்க. கருவாடு வந்து இந்த மாதிரி கருவாடு எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு தலை வாழையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்குங்க. ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. ரொம்ப கழுவாதீங்க. ரொம்ப கழுவினீங்கன்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டே போயிருங்க. நல்லா போட்டு அந்த தண்ணி நல்லா சுண்ட வரைக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. கருவாடு வேறு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆக வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மூடி திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா நான் ஊற்றின தண்ணி நல்லாவாக சுண்டிடுச்சுங்க. நீங்கள் ரொம்ப நல்லா சுண்டணுன்னாலும் தண்ணியை சுண்ட விடுங்க. இல்லை கொஞ்சம் ஊற்றி சாப்பிட பார்த்துக்கு விடுங்க. இந்த மாதிரி தண்ணியோடு விடுங்க. பார்த்தா தண்ணியாட்டத்தான் இருக்குங்க. ஆனால் குழம்பு சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டேஸ்ட்டு வந்து என் பையனுக்கு பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். எனக்கு சூப்பராக இருந்ததுங்க. சிம்பிளாக பேர் சிம்பிளாக கருவாட்டுக்குமே என்ன சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவல் இருந்ததுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.